நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான். கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டக்கு போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. சொல்றது தவறு. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா உமரா. ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அழியலையும் இல்ல. நாராயணனை வணங்கும் போது ஹிரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான், உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும், அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா.